பொங்கல் பண்டிகைக்கு ஆம்னி பேருந்துகளில் முன்பதிவு தொடங்கியுள்ளது. ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதை தடுக்க போக்குவரத்துத்துறை சார்பில் 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியூர்களிலிருந்து சென்னையில் வசிக்கும் ஏராளமானோர் தங்களது சொந்த ஊருக்கு செல்ல அரசு கூடுதல் பேருந்துகளை இயக்கும். இருந்தபோதிலும் தனியார் ஆம்னி பேருந்துகளிலும் அதிக அளவில் பொதுமக்கள் பயணம் மேற்கொள்வர். பண்டிகை தின கூட்டத்தை பயன்படுத்தி சில ஆம்னி பேருந்துகளில் கட்டணம் அதிகமாக வசூலிக்கப்படுவதாக புகார் உள்ளது. ஆனால் அரசிடம் ஒப்புதல் பெற்ற கட்டணத்தையே வசூலிப்பதாகவும் ஆம்னி உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். சென்னையில் ஒரு 200 ஆபரேட்டர் இருக்கு. அதுல இந்த கூடுதல் கட்டணம் வசூலி ஒரு 5% ஆபரேட்டர், ஒரு 10 பேர் தான் வசூலிக்கிறாங்க. இதை நாங்க இப்ப தீபாவளியிலிருந்து இந்த பிளட் சமயத்திலையும் நாங்க அரசுக்கு முறையிட்டு இருக்கோம். நிறைய வாட்டி எந்தெந்த ஆபரேட்டர் கூட போறாங்க அந்த லிஸ்ட் முதற்கொண்டு கொடுத்துருக்கோம். இது அரசு தான் நடவடிக்கை எடுக்கணும். இதனிடையே மேக்ஸி கேப் போன்ற வாகனங்கள் விதிகளை மீறி கூடுதலாக இருக்கைகள் அமைத்து கூடுதல் கட்டணத்துடன் இயக்குவதை போக்குவரத்துத்துறை கட்டுப்படுத்த வேண்டும் என்று ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். அந்த 21 சீட் வண்டி நம்ம தமிழ்நாட்டில் மொத்தம் 20,000 வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அது ஓட்டுறது முறையா ஓட்டல. 12 சீட்டு மேக்ஸி கேப் போட்டு அவங்க 21 சீட்டு போட்டு ஓட்டுறாங்க. அப்படி ஓட்டி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் 11 சீட்டுக்கு தான் இன்சூரன்ஸே வரும். ஆம்னி பேருந்துகள் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் நடவடிக்கை எடுக்க 8 தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த படைகள் கோயம்பேடு, எழும்பூர், சென்ட்ரல், பெருங்களத்தூர் ஆகிய இடங்களில் சோதனையிட உள்ளதாகவும் கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி பேருந்துகளின் உரிமம் ரத்து செய்யப்படும் என்றும் போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சாத்தப்பனுடன் எஸ். ராஜா.